கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 11/5/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் முதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கடமை இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். அப்பொழுது என் தேவனுடைய மகிமையின் பிரசனம் எப்போதும் சூழ்ந்து கொண்டு வழிநடத்தும்படியாக நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, மற்ற 7:7 கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, இயேசுடைய நாமத்திலே சமாதானமும் சந்தோஷமும் கிருபையும் செழிப்பும் இவருடைய வாழ்க்கையில் நீர் தரும்படியாக ஜெபிக்கிறேன். சுகத்தையும் பலத்தையும் இவருடைய வாழ்க்கையில் வைப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 11/5/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசம் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கிருபை கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றணும்ப்பா. ஆண்டவரே, தேசத்திலே சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. சமாதானத்தின் தேவன் அப்பா, எங்கள் தேசத்திலிருந்து சமாதானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்து ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளர முடியும். உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.